அதிகாரி அங்கித் திவாரி கைது செய்யப்பட்ட வழக்கு சார்ந்த விசாரணைக்காக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது அமலாக்கத்துறை துணை இயக்குநருக்கு. அவர் இன்று ஆஜராவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், தற்பொழுது ஆஜராகக்கூடிய சூழல் இருக்கா? அதாவது அந்த அமலாக்கத்துறை அலுவலகத்தில் மதுரை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அத்துமீறி நுழைந்து சோதனை நடத்தினர் என்று அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல்துறை தலைவருக்கு ஒரு புகார் மனு அனுப்பியிருந்தார். அந்த புகார் மனுவை மதுரைக்கு அனுப்பியிருந்தனர். அந்த மனுவின் அடிப்படையில் அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் பிரிஜேஷ் பெனிவாலுக்கு தமிழக போலீசார் ஒரு சம்மன் அனுப்பியிருந்தனர். நீங்கள் கொடுக்கும் புகாரின் உண்மைத்தன்மையை அறிய வேண்டும், இது குறித்து உங்களிடம் விசாரணை நடத்த வேண்டும். எனவே நீங்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று அந்த சம்மனில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அனுப்பியிருந்த சம்மனில் கூறியிருந்தனர். ஆனால் தற்பொழுது வரை அந்த மதுரை அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் பிரிஜேஷ் பெனிவால் தற்பொழுது வரை வரவில்லை. இதற்காக மதுரை தல்லாகுளம் காவல் உதவி ஆணையர் சம்பத் அங்கு தல்லாகுளம் காவல் நிலையத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார். மேலும் முதல் சம்மன் தற்பொழுது அனுப்பியுள்ளனர். இன்று வர வாய்ப்பிருக்கிறது. வரவில்லை என்றால் அடுத்த சம்மன் அனுப்பப்படும். தொடர்ந்து 3 சம்மன் அனுப்பிய பிறகு போலீசார் அந்த அமலாக்கத்துறை அதிகாரியின் புகாரை குறித்து உரிய முடிவெடுப்பர். அமலாக்கத்துறை அதிகாரிக்கு போலீஸ் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அவர் ஆஜராவாரா என்பது சார்ந்த பல்வேறு விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.